அந்த நாமத்தை சொல்லும் பொழுது பகவான் சொல்வார், உள்ளுக்குள்ள வெறும் சாட்சி மாத்திரமா இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மன், இந்த சைத்தன்யம், அந்த அந்தர்யாமி நம்ம நாமம் சொல்லும்போது முழிச்சுப்பார். எப்போவும் முழிச்சுன்னு தான் இருக்க. ஆனால் என்ன பண்ணுவார், நம்ம லைஃப்பில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டார். எல்லாத்தையும் ஒரு சாட்சி மாத்திரமா பார்த்துன்னு இருக்க. இல்லைன்னா இந்த உலகத்தில் ஏன் இவ்வளவு கிரைம்ஸ் நடக்குது, எத்தனை அக்கிரமங்கள் நடக்கிறது, எத்தனை அட்டூழியங்கள் நடக்கிறது. யாருக்கு அட்டூழியம் நடக்கிறதோ அவருக்குள்ளேயும் கடவுள் இருக்க, யார் அந்த அட்டூழியத்தை பண்ணுறாரோ அவளுக்குள்ளேயும் கடவுள் இருக்கார். ஆனால் ரெண்டு உள்ளே இருக்கிற ஒரே கடவுள் தான். அந்த கடவுள் ஒன்றும் பண்ணுறது இல்லையே. ஒரு தப்பு பண்ணாதன்னு வெளியில் சொல்கிறதில்ல, தப்பு பண்ணாத நம்மளை தடுக்கிறதில்ல. அதே சமயம் நமக்குள்ள கடவுள் இல்லாமல் இல்லை. அப்போ அந்த கடவுள் எப்படி இருக்கார், வெறும் சாட்சி மாத்திரமாக இருக்கார். இந்த சாட்சி மாத்திரமாக இருக்கிற கடவுளை நம்ம வாழ்க்கையில் நமக்கு இன்டிமேட்டாக நம்ம பண்ணிக்கணும், நமக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அவர். அப்படிங்கும் பொழுது தான் இந்த நாமம். நம்ம நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது வெறும் சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த அந்தர்யாமி என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய இஷ்ட தெய்வமாக மாறிடும். ஒரு க்ஷணத்தில் இஷ்ட தெய்வமாக மாறிடும். சிவநாமத்தை கூப்பிட்டேன்னா அது உடனே உள்ளே இருக்கிற அந்த விட்னஸ் கான்ஷியஸ்னஸ் சிவனாக மாறிடுற. விஷ்ணு நாமத்தை கூப்பிட்டா, கிருஷ்ணநாமத்தை கூப்பிட்டா, ராமநாமத்தை கூப்பிட்டா உடனே அந்த கடவுளை ஆயிடுற. யோகி ராம் சுரத்குமார் நாமத்தை குறித்து அப்படி கூடவே அப்படி இருக்க.